வணக்கம். தமிழொலியின் காலை நேர தலைப்புச் செய்திகள். 2025 ஆண்டுக்கான சாதாரண நிலை தேர்வு முடிவுகள் எதிர்வரும் ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்குள் வெளியிடப்படும் என கல்வி அமைச்சு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. அத்துடன் முடிவுகளை வெளியிடுவதற்கான ஆயத்த பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாகவும் அதிகாரிகள் வெளியீட்டுக்கு முன்னதாக ஆவணங்களை இறுதி செய்து வருவதாகவும் கல்வி பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார். கடந்த 2025 ஆண்டுக்கான சாதாரண நிலை தேர்வு பிப்ரவரி 17 முதல் பிப்ரவரி 26 வரை நடத்தப்பட்ட நிலையில் இது நாடு தழுவிய அளவில் மொத்தமாக 4,51,463 மாணவர்கள் பங்கேற்றுள்ளனர். இதற்கிடையில் வரவிருக்கும் உயர்தர தேர்வு தொடர்பான கவலைகளும் பிரதி அமைச்சர் பதிலளித்தார். மேலும் தேர்வை ஒத்திவைக்குமாறு சில குழுக்கள் கோரிக்கை விடுத்த போதிலும் அது திட்டமிட்டபடி நடைபெறும் என்று அவர் உறுதியாக தெரிவித்துள்ளார். பல்வேறு தரப்பினர் ஒத்திவைக்குமாறு வேண்டுகோள் விடுத்திருந்தாலும் திட்டமிடப்பட்ட கால அட்டவணையை மாற்ற வேண்டிய அவசியம் தற்போது இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2026 ஆண்டுக்கான உயர்தர தேர்வுகள் ஆகஸ்ட் 10 முதல் செப்டம்பர் 5 வரை நடைபெறும் என தேர்வுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இலங்கையின் தங்களின் அடிப்படை உணவு தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத மக்களின் எண்ணிக்கை மேலும் 1.3 மில்லியனால் அதிகரித்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையின் உலக உணவு திட்டம் தெரிவித்துள்ளது. உலக உணவு திட்டம் வெளியிட்டுள்ள புதிய தரவுகளின்படி இலங்கை, ஆப்கானிஸ்தான் மற்றும் சோமாலியா ஆகிய நாடுகள் குறித்து மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் ஊடாகவே இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. உலக சந்தையில் எரிபொருள் விலை அதிகரிப்பு உள்ளிட்ட பொருளாதார காரணிகளால் எவ்வாறு அடிப்படை உணவு தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் ஜூன் மாதம் இறுதியில் உலகளாவிய புதிதாக 45 மில்லியன் மக்கள் உணவு பாதுகாப்பற்ற நிலைக்கு தள்ளப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதுடன் ஏற்கனவே நிதியுதவிக்கு குறைப்புகளை எதிர்கொண்டுள்ள உலக உணவு திட்டம் இந்த மனிதாயமான நெருக்கடியை தடுப்பதற்காக சர்வதேச சமூகம் உடனடியாக தலையிட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு நெருக்கடி வரும் நாட்களில் தணிந்தாலும் கூட உணவு மற்றும் எரிபொருள் விலை உயர்வு, வர்த்தக நடவடிக்கைகள் வீழ்ச்சியடைந்தமை போன்ற மோசமான விளைவுகளால் எதிர்வரும் சில மாதங்களில் இந்த நாடுகளில் உணவு நெருக்கடி மேலும் தீவிரமடையக்கூடும் என உலக உணவு திட்டத்தின் அறிக்கை எச்சரித்துள்ளது. பெருந்தோட்ட கம்பெனிகளுக்கு குத்தகை அடிப்படையில் வழங்கப்பட்டுள்ள நிலங்களின் மக்கள் குடியிருக்கும் பகுதிகள் மற்றும் வீடமைப்புக்கு உகந்த நிலப்பரப்புகளை இனங்கண்டு மீளப்பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி நோர்வூட் பிரதேச சபையால் பிரேரணை ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் நடைபெற்ற நோர்வூட் பிரதேச சபை அமர்வில் உறுப்பினர் கணேசன் இளையராஜா இந்த பிரேரணையை முன்வைத்தார். பிரேரணையை முன்வைத்து கருத்து தெரிவித்த அவர், மலையக மக்கள் தற்போது எதிர்கொள்ளும் மிக முக்கியமான உரிமை சார்ந்த பிரச்சினைகளில் காணி உரிமை முக்கியம் இடம் வகிக்கின்றன. கிளிநொச்சி ஏனையின் வீதியில் உள்ள பேருந்து நிலையத்திலிருந்து ஆணொருவரின் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. கிளிநொச்சி ஏனையின் வீதியில் உள்ள பேருந்து நிலையத்தில் படுத்த நிலையில் ஆணொருவரின் சடலம் அடையாளம் காணப்பட்டுள்ளது. குறித்த நபரின் மரணம் இயற்கையான முறையில் நடந்ததா அல்லது யாரேனும் இதுவரை கொலை செய்தார்களா என்ற கோணத்தில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. ஆசிரியர் பணிக்கு கல்வி பட்டதாரிகளை ஆட்சேர்ப்பு செய்வதற்கு முகாமைத்துவ சேவைகள் திணைக்களம் ஒப்புதல் அளித்துள்ளது. அதன்படி மாகாண சபை மட்டத்தில் இந்த ஆண்டு இறுதிக்குள் ஆட்சேர்ப்பு மேற்கொள்ளப்படும் என்று கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் ஆசிரியர் பணிக்கு பட்டதாரிகளை ஆட்சேர்ப்பு செய்வதற்காக சமீபத்தில் நடத்தப்பட்ட வரையறுக்கப்பட்ட மற்றும் திறந்த போட்டித் தேர்வின் முடிவுகள் செப்டம்பர் மாதம் வெளியிட திட்டமிடப்பட்டுள்ளது என்று அமைச்சு கூறியுள்ளது. இதன்படி ஆசிரியர் தேர்வு முடிவுகளின் அடிப்படையில் 23,006 பேர் ஆசிரியர் பணிக்கு ஆட்சேர்ப்பு செய்யப்பட உள்ளனர். வெள்ளவத்தையில் 2 நண்பர்களுக்கிடையே ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றியதில் ஒருவர் தடியால் அடித்துக் கொல்லப்பட்டுள்ளார். 9ஆம் தேதி வெள்ளவத்தை போலீஸ் பிரிவின் பிரடெக் வீதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதன்போது தாக்குதலில் பலத்த காயமடைந்த நபர் கல்போவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். ஒரே வீட்டில் வசித்து வந்த நண்பர்களுக்கிடையில் ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றியதைத் தொடர்ந்து தடியால் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார். வெள்ளவத்தை பகுதியைச் சேர்ந்த 65 வயதுடைய நபர் ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவத்துடன் தொடர்புடைய 56 வயதான சந்தேக நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் வெள்ளவத்தை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மத்திய அதிவேக நெடுஞ்சாலை கட்டுமான பணிகளுடன் தொடர்புடைய நேர்குழாய் மாற்றியமைப்பு மற்றும் அத்தியாவசிய பராமரிப்பு வேலைகள் காரணமாகவும் இன்று வியாழக்கிழமை இரவு முதல் 12 மணித்தியாலங்களுக்கு நேர் விநியோகம் தடைப்படும் என தேசிய நேர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை அறிவித்துள்ளது. அதன்படி வியாழக்கிழமை மாலை 7 மணி முதல் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7 மணி வரை நேர் விநியோகம்
தடை செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மகர பிரதேச சபையின் எல்லைக்குட்பட்ட அல்தெனிய, கோணகென, வெட, சூரியபாலுவ மற்றும் உடுப்பிட ஆகிய கிராம உத்தியோகத்தர் பிரிவுகள் மற்றும் கம்பகா பிரதேச சபை எல்லைக்குட்பட்ட பரகந்தெனிய, கொசில்ன, ஏற்பரலலுவ, ஏபுல்கொட மற்றும் ஜாகுட ஆகிய கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளுக்கு இந்த நேர் விநியோக தடை அமல்படுத்தப்பட உள்ளது. கடந்த காலங்களில் இலங்கையில் 50 சிசிக்கும் குறைவான, குறிப்பாக 48 சிசி கொள்ளளவு கொண்ட மோட்டார் சைக்கிளை வீதிகளில் செலுத்துவதற்கு எந்தவித மோட்டார் போக்குவரத்து திணைக்கள பதிவுகளோ அல்லது விசேட ஆவணங்களோ சட்டப்படி தேவைப்பட்டிருக்கவில்லை. இவற்றை விற்பனை செய்யும் வர்த்தக நிலைய உரிமையாளர்களால் வழங்கப்படும் சாதாரண கொள்வனவு கடிதம் மட்டுமே இத்தனை காலமே இவ்வாறான வாகனங்களுக்கு பயன்படுத்தப்பட்டு வந்தது. இருப்பினும் இலங்கையில் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள புதிய மோட்டார் போக்குவரத்து சட்ட ஒழுங்கு விதிகளின்படி 48 சிசி மோட்டார் சைக்கிள்களுக்கு ஏனைய வாகனங்களைப் போன்றே சுங்க ஆவணங்கள், சான்றிதழ் உள்ளிட்ட அனைத்து முறையான ஆவணங்களும் சமர்ப்பிக்கப்பட்டு மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் பதிவு செய்யப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. சமகாலத்தில் அனுர அரசாங்கத்துக்கு எதிரான மக்கள் மத்தியில் செல்வாக்கு குறைந்து வருவதாக எதிர்க்கட்சிகள் சாடி வருகின்றன. விரைவில் அரசுக்கு எதிரான போராட்டங்கள் வெடிக்க உள்ள நிலையில் விரைவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட உள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் முன்னாள் ஜனாதிபதியும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருமான ரணில் விக்ரமசிங்கே மீண்டும் அரசியல் நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளார். இதய அறுவை சிகிச்சையை தொடர்ந்து ஓய்வெடுத்து வந்த நிலையில் அவர் மீண்டும் தனது அரசியல் நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிய வருகிறது. அதற்கு அமைய அவர் கடந்த 8ஆம் தேதி முதல் கொழும்பு மெல் வீதியில் உள்ள தனது அலுவலகத்தில் தனது பணிகளை மீண்டும் ஆரம்பித்துள்ளார். கடந்த மார்ச் மாதம் சிங்கப்பூரில் உள்ள தனியார் வைத்தியசாலை ஒன்றில் இதய அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்ட ரணில் ஏப்ரல் 9ஆம் தேதி மீண்டும் நாடு திரும்பிய நிலையில் அதன் பின்னர் ஒரு மாதத்துக்கு மேலாக வைத்தியர்களின் ஆலோசனையின் பேரில் அவர் அரசியல் நடவடிக்கைகளிலிருந்து விலகி ஓய்வெடுத்து வந்தார். இவ்வாறான நிலையில் கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் ரணில் விக்ரமசிங்கே ரகசிய சந்திப்பு ஒன்றில் ஈடுபட்டதாகவும் தகவல் வெளியாகியிருந்தன. செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் 21வது நாளாக யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற நீதவான் எஸ். லெனின்குமார் முன்னிலையில் நடைபெற்றது. என்றுடன் 339 மனித எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவற்றில் 318 எலும்பு மச்சங்கள் துப்புரவாக்கப்பட்டு அடையாளம் இடப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்றத்தின் கட்டுக்காவலில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் 7 எண்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் 12 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் சட்டத்தரணி தெரிவித்தார். லுகுணு பல்கலைக்கழக மாணவர்களின் உதவியுடன் அகழ்வு பணி மேலும் விஸ்தரிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பற்ற முறையில் பயணித்த முச்சக்கர வண்டி ஒன்றுடன் மோதியதில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறித்த விபத்து அளுத்கம புகையிரத நிலையத்துக்கு அருகாமையில் இடம்பெற்றுள்ளது. மருதானை புகையிரத நிலையத்திலிருந்து பிற்பகல் 4:55 மணிக்கு கேக்கடுவ நோக்கி பயணித்த அதிவேக புகையிரதம் அளுத்கம புகையிரத நிலையத்துக்கு அருகிலுள்ள புகையிரத குறுக்கு வீதியில் பாதுகாப்பற்ற முறையில் பயணித்தமையினாலேயே இடம்பெற்றதாகவும் முதற்கட்ட விசாரணைகளை தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர். புலம்பெயர் தேசத்திலிருந்து வருபவர்களிடமும் ஏனையோரிடமிருந்து ஏமாற்றி பணம் மற்றும் நகைகளை பறித்த ஒரு கும்பலை சேர்ந்த 3 சுன்னாகம் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அந்த குழுவில் கணவன், மனைவி மற்றும் மச்சான் ஆகியோர் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் வெளிநாட்டிலிருந்து வருபவர்களை ஆசை வார்த்தை குறித்து கூறி தனது பெண் ஒரு வீட்டுக்கு அழைத்து செல்வார். இதன்போது அவ்விடத்துக்கு வரும் கணவனும் அவரது மச்சானும் குறித்த இடத்துக்கு சென்று காணொளி பதிவு செய்து அவர்களை மிரட்டி பணம் மற்றும் நகை என்பவற்றை அபகரித்து வந்துள்ள நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னரும் இதே பாணியில் இந்த சம்பவம் ஒன்று இடம்பெற்ற நிலையில் இதுகுறித்து யாழ்ப்பாணம் சுன்னாகம் காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் அந்த குழுவினரை யாழ்ப்பாணம் சுன்னாகம் காவல்துறையினர் நேற்றைய தினம் கைது செய்துள்ளனர். நீண்ட நாட்களாக நடைபெறாமல் உள்ள மாகாண சபை தேர்தல் குறித்து பிரதமர் கரணி அமரசூரிய நாடாளுமன்றத்தில் கருத்து தெரிவித்துள்ளார். அதன்படி மாகாண சபை தேர்தலை பிற்போடுவதற்கு அரசாங்கம் எவ்வித நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க நேற்று நாடாளுமன்றத்தில் எழுப்பிய கேள்விக்கு பிரதமர் இவ்வாறு பதிலளித்தார். 2018ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் 2,67,138 குழந்தைகள் பாடசாலை கல்வியை இடைநிறுத்தியுள்ளதாக பிரதமர் கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார்.
நாடாளுமன்றத்தில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த பிரதமர் 2010 முதல் 2017 ஆண்டின் முற்பகுதி வரை பாடசாலை கல்வியை இடைநிறுத்திய குழந்தைகள் குறித்து துல்லியமான தரவுகள் தன்னிடம் இல்லை என குறிப்பிட்டார். அதற்கு அமைய பாடசாலை கல்வியை இடைநிறுத்திய குழந்தைகளின் எண்ணிக்கை 2018 38,839 ஆகவும் 2019 41,503 ஆகவும் 2020 32,540 ஆகவும் 2021 25,492 ஆகவும் 2022 52,596 ஆகவும் 2023 50,345 ஆகவும் 2024 25,823 ஆகவும் பதிவாகியுள்ளது. இருப்பினும் ஒரு மாகாணத்திலிருந்து மற்றொரு மாகாணத்தில் உள்ள பாடசாலைகளுக்கு மாறுதல், சர்வதேச பாடசாலைகளில் சேருதல் அல்லது குடும்ப உறுப்பினர்களுடன் வெளிநாடுகளுக்கு செல்லுதல் போன்ற காரணங்களால் சில மாணவர்கள் பாடசாலை அமைப்பிலிருந்து விலகினாலும் அவர்கள் தொடர்ந்து முறையான கல்வியை பெற்றுக் கொண்டிருக்கலாம் என பிரதமர் சுட்டிக்காட்டினார். இவ்வாறான தரவுகளை இந்த கணிப்பீட்டில் துல்லியமாக அடையாளம் காண முடியாது என்றும் பிரதமர் சுட்டிக்காட்டி குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் தமிழொலியின் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.